வெளிநாட்டினர் முன் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக தலைவணங்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி, நமது நாட்டு எல்லையில் 4000 சதுர கிலோமீட்டரை சீனா ஆக்கிரமித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இந்திய வெளியுறவு செயலர் சீன தூதருடன் கேக் வெட்டுவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். உண்மையில் சீனா ஆக்கிரமித்துள்ள அந்த 4000 சதுர கிலோமீட்டர் பகுதியில் என்னதான் நடக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2020ஆம் ஆண்டு கல்வானில் 20 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். நாங்கள் இயல்பு நிலைக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் அங்கு முன்பிருந்த நிலை தற்போதும் இருக்க வேண்டும். நமது நிலத்தை திரும்ப பெற வேண்டும். நட்பு நாடான அமெரிக்கா திடீரென வரிகளை விதிக்கிறது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு இந்திய பொருளாதாரத்தை, குறிப்பாக வாகன உற்பத்தி, மருந்து தயாரிப்பு, விவசாய துறைகளை சீர்குலைக்கப் போகிறது என்று எச்சரித்துள்ளார். வெளியுறவு கொள்கை விஷயத்தில் நீங்கள் வலது அல்லது இடது பக்கங்களில் எந்த பக்கம் சாய்வீர்கள் என்ற கேள்விக்கு, நான் வலது இடது என எந்த பக்கமும் சாய மாட்டேன், நான் இந்தியர், நேராக நிற்பேன் என்று இந்திரா காந்தி பதிலளித்ததாக ராகுல் காந்தி கூறினார். வலதா அல்லது இடதா என கேட்டால் வெளிநாட்டினர் முன் தலைவணங்கி நிற்போம் என்று ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் கூறுவார்கள் என்றும், அது அவர்களின் கலாச்சாரத்தில், வரலாறில் உள்ளது என்றும் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காலத்தில் சீன கம்யூனிஸ்ட் தலைவருடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது பற்றி எதுவும் பேசவில்லை.